அந்த சபையில இருக்கிற பெண்கள் குலவை சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. அந்த குலவை சத்தம் அதிகமாக அதிகமாக அதை கேட்டு சாக்ரிஃபை பண்ண ரெடியா இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர், என் மக்களுக்கு எந்த ஒரு வறட்சியும் பஞ்சமும் இல்லாம நல்ல வாழ்க்கையை கொடு, செழிப்பான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே சாக்ரிஃபை பண்ணிப்பாரா. இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா அவரோட உயிர் நிக்கிற அந்த மொமெண்ட் வரைக்குமே நிசப்தமான அமைதி தான் நிலவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு வீரமிக்க செயல் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற யாரும் அழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூலா இருந்திருக்கு. நவகண்டம் பண்ணக்கூடியவர் இறந்ததுக்கு அப்புறமா சுத்தமா அவரோட மூச்செல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம கூட இத்தனை நாளா இருந்த ஒருத்தர் நமக்காக உயிரை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவரோட பாதங்களை ஒவ்வொருத்தரா தொட்டு கும்பிடுவாங்களாம். இதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நடுக்கல் வச்சு அவரை காவல் தெய்வமா வணங்குவாங்களாம். அந்த காலத்துல நவகண்டம் திருவிழா இப்படிதான் நடந்திருக்கு. ஆரம்பத்துல ஆண்கள் மட்டும்தான் நவகண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. ஆனா கல்வெட்டுகள்ல பெண்களும் நவகண்டம் கொடுத்து